2 PM கம்ப்ளீட்டட். ஓகே ஓகே. சண்டேவும் ஒர்க்கு இப்போ உள்ள காலங்கள்லாம். ஆன்லைன் ஒர்க்குன்றாங்க. இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு கூட ரெஸ்ட்டே கிடையாது. முன்னெல்லாம் காலையில் நம்ம 9 மணிக்கு போவோமா, ப்ரேயர் அட்டன் பண்ணுவோம், கிளாஸ் அட்டன் பண்ணுவோம். 4-5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவோமா, நல்லா ரிலாக்ஸாக இருப்போம். அப்பா அம்மா கூட டைம் பண்ணுவோம். ஏதோ ஹோம் ஒர்க் ஏதோ பண்ணுவோம். அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவோமான்னு தெரியல. அடுத்து தூங்கிடுவோம். நல்லா ஜாலியாக விளையாடுவோம், குழந்தைங்களோட விளையாடுவோம். பெற்றவங்க கூட பிறந்தவங்க யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்க கூட நல்லா ஜாலியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். தாத்தா பாட்டி கூட பேசிகிட்டு இருப்போம். அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா எடுத்து கொடுப்போம். இப்போ என்னென்னா ஃபுல்லாக குழந்தைங்க காலையில் 8 மணிக்கு போகிறாங்க, பஸ்ஸில் அடைச்சி கூப்பிட்டு போயிடுறாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு வர்றாங்க. வந்துட்டு மறுபடியும் டியூஷன் ஹோம் ஒர்க்கு, அப்படி இல்லைன்னா ஃபோன்லேயே ஒர்க்கு ஃபுல்லாக அனுப்பிச்சிடுறாங்க. ஃபோனை பார்த்து பார்த்து எழுதிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்போ ரெஸ்ட்டுன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஃபுல் டைம் படிக்கிற மாதிரி தான் இருக்குது. சேட் லைஃப்மா இப்போல்லாம். கோபால் ப்ரோ நண்பர் நிறைய லைவ் போவார் போல், நிறைய சொல்கிறாரு. கோபால் ப்ரோ சிரிக்கிறாங்க. நண்பர் நிறைய லைவ் போவார் போல், நிறைய சொல்கிறாரு. அது ஸ்கிப் பண்ணும்போது வருதில்ல, எனக்கு சொன்னாங்கல்ல, நம்ம ஒரு லைவ் பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்கிப் பண்ணால் வருது அப்படின்னு. அது பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்லாம் நம்மக்கிட்ட இல்லை. வீட்டிலையே இந்த மாதிரி நடிக்க தெரியாதனால தான் நம்ம எவ்வளோ நல்லது பண்ணாலும் நமக்கு நல்ல பேர் கிடைக்கிறதில்ல. சில பேரெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, சும்மா ஆக்ஷன் மட்டும் பேச்சிலே நடிச்சுட்டு போயிடுவாங்க, அவங்களும் புகழ்வாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு வேண்டாம். நம்ம கடமையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். கோபால் ப்ரோ நீங்கள் எந்த ஊருன்னு சொல்லவே இல்லையே. டீ காஃபிலாம் எல்லாம் சாப்பிட்டீங்களா? ரஃபிக் ப்ரோ, நாம் எப்போவுமே நாமளாகவே இருக்கணும். அதுதான் நம்மளால் மாற முடியாது ப்ரோ. சில பேரால் தான் அந்த மாதிரி இருக்க முடியும். நம்மளாலலாம் அது நிமிஷத்துக்கு மாறவெல்லாம் முடியாது. நம்மளோட இயல்பான இது தான் நம்மக்கிட்ட இருக்கும். சின்ன வயசில் எப்படி வளர்ந்துருப்போமோ அந்த ஒரு இது தான் நம்மக்கிட்ட இருக்கும். எவ்வளோ தான் இருந்தாலும் ஹேபிட் மாற்ற முடியாது. எதுக்கு மாற்றணும்? நல்ல ஹேபிட்டாக தானே இருக்கும். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் போதும். மற்றவங்களெல்லாம் காப்பி பண்ணணும், அது 2 நாளைக்கு 3 நாளைக்கு பண்ண முடியும், அதுக்கடுத்து அது வராது. நிறைய இருக்குது. சில பேர்லாம் லைவில் சும்மா கட்டுக்கதை சொல்லி மக்களை ஏமாற்றணும் சொல்லி அந்த மாதிரி ஒரு லைவ் ஓடும். காமெடிங்கிற பேரில் கொலை பண்ணுற மாதிரி ஒரு லைவ் ஓடும். அவங்க சொன்ன மாதிரி அதாவது பேட் வேர்ட் யூஸ் பண்ணணும், திட்டணும், சண்டை போடணும். ரஃபிக் ப்ரோ என்னாச்சு? நம்மளாவே இருந்துடலாம். நம்ம மனசு திருப்திக்கு இருந்துட்டு போயிடணும், அவ்வளோதான். கரெக்டாக தானே ரஃபிக் ப்ரோ? உண்மைன்னு சொல்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும் போதே ஓடிட்டாங்களே எல்லாரும். நான் என்ன பண்ணுறது? வேலே நைட் எங்கே போனேன்? இவன் பயப்படுறான் அந்த பெரிய பூனைக்கு. பயந்து ஓடி அம்மான்னு ஓடி வந்துடுவான். இப்போ தான் துவைச்சி போட்டேன், ஆனால் சேலை நல்லா காஞ்சிருச்சு. அடிக்கிற வெயிலுக்கு அந்த அனல் காற்றுக்கு. இல்லை கீழே இறங்குடா. ஓய் வா கீழே. அம்மா பயமாக்கு. மெசேஜ் வரல.